ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு நீங்க எல்லாருமே படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஓகே. ஆனா இந்த பிஜிடிஆர்பியை பொறுத்த மட்டும் நீங்க படிச்சா மட்டும் பத்தாது, படிச்ச டாபிக்கை ப்ராப்பரா டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ண முடியும். பிஜி பிளஸ் பிஎட் படிச்சவங்க அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது கொஸ்டின் பேட்டர்னுமே பாத்தீங்கன்னா ரொம்ப டஃபா மட்டும்தான் இருக்கும். ஈஸியெல்லாம் கேட்டுற மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிருப்பாங்க. 110 மார்க் மேஜரு, 30 மார்க் சைக்காலஜி, 10 மார்க் ஜிகே கரண்ட் அஃபேர். இது எல்லாத்தையுமே யாரு ப்ராப்பரா கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்றாங்களோ அவங்களால மட்டும்தான் நம்முடைய அகாடமி சார்பா இப்போ பிஜிடிஆர்பி எல்லா பாடத்துக்குமே நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் அவைலபிளா இருக்கு. ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு நீங்க எல்லாருமே படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஓகே. ஆனா நம்ம சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இயர்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல, அதுவும் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல +1 +2 நம்ம என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான அரசு ஆசிரியராக பணியில் இருக்கணும் அப்படின்னா டெஸ்ட் பேஜ் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா நிறைய பேர் நானும் இந்த எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க போறேன், படிச்சுட்டு இருக்கேன், என்கிட்ட புக்ஸ் மட்டும் இருந்தால் நான் படிச்சிருவேன், பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலா இப்படி கிடையாது. படிச்சா மட்டும் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் எவ்வளவோ எக்ஸாம் இருக்கு, எவ்வளவோ பேர் அட்டெம்ப்ட் கொடுக்காங்க, அவங்க எல்லாருமே பாஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனால் போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் அப்படி கிடையாது. அதுவும் இந்த பிஜிடிஆர்பியை பொறுத்த மட்டும் நீங்க படிச்சா மட்டும் பத்தாது, படிச்ச டாபிக்கை ப்ராப்பரா டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ண முடியும். இந்த டெஸ்ட் பிராக்டிஸ் நமக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு இந்த வீடியோ தொகுப்புல நம்ம ஃபுல் டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் இதை கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. புதுசா நீங்க இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுக்க போறீங்க அப்படினாலுமே நீங்களுமே ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்குமே பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தேர்வை பொறுத்த மட்டும் இது ஒரு போட்டித் தேர்வு. ஸோ போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் பிஜிடிஆர்பி அப்படின்னா பிஜி பிளஸ் பிஎட் படிச்ச எல்லாருமே இந்த எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க. அப்போ பிஜி பிளஸ் பிஎட் படிச்சவங்க அட்டெம்ப்ட் கொடுக்கும்போது கொஸ்டின் பேட்டர்னுமே பாத்தீங்கன்னா ரொம்ப டஃபா மட்டும்தான் இருக்கும். ஈஸியெல்லாம் கேட்டுற மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸாமுக்கு அவங்களும் அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க. நார்மலா பாஸ் அவுட் பண்ணி வெளியே வந்திருக்கக்கூடிய டீச்சர்ஸ்மே அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த எக்ஸாமுக்கான சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியா உங்களுக்கு அந்த பாட சம்பந்தப்பட்ட டேட்டா அவைலபிளா இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் பிஜி பிளஸ் பிஎட் படிச்சு முடிச்சு ஒரு 5 வருஷம் இருக்கும், 10 வருஷம் இருக்கும், 7 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் எக்ஸெட்ரா. பட் எதுவா இருந்தாலுமே இப்போ இந்த சிலபஸ்ல என்ன டேட்டா இருக்கு, அந்த டேட்டாவை நம்ம எப்படி அப்ரோச் பண்றோம், எப்படி டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றோம், அதை பொறுத்து மட்டும்தான் ஈஸியா நம்ம பாட சம்பந்தப்பட்ட தகவல் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சிலபஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நீங்க என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான சிலபஸை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் சிலபஸ்ல என்ன இருக்கு, யூஜி பிஜி நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லா டேட்டாவுமே நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும். சிலபஸை தாண்டி நீங்க ஒருபோதும் படிக்க வேண்டாம். சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்க நல்லா ஆழமா இன்டெப்தா மட்டும் படிச்சா மட்டும் போதுமானது. ரெண்டாவது, எக்ஸாம் கொஸ்டினை பொறுத்த மட்டும் 150 வினாக்கள் இருக்கு. அதுல 110 வினாக்கள் மேஜர் சம்பந்தப்பட்டது, 30 வினாக்கள் கல்வி உளவியல், 10 வினாக்கள் கரண்ட் அஃபேர் ஜிகே. இதுலயுமே நிறைய பேர் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிக்கேன், பிஜி புக்கை மட்டும்தான் படிப்பேன், வேற எந்த புக்குமே படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பீங்க. ஆக்சுவலா அப்படி பண்ணக்கூடாது. நீங்க படிக்க போறது பிஜிடிஆர்பி, அதுக்காக பிஜி புக்கை மட்டும்தான் படிக்கணுமா அப்படின்னா அதையும் படிக்கணும். ஆனா அதுக்கு தேவையான அடிப்படையுமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பேசிக்கே தெரியாம தான் இந்த எக்ஸாமுக்கு அட்டெம்ப்ட் கொடுப்பாங்க. ஆனா பேசிக் தெரிஞ்சு யூஜி பிளஸ் பிஜி ரெஃபரன்ஸ், இப்போ கரண்ட் சிச்சுவேஷன்ல நம்ம பாடம் சம்பந்தப்பட்ட டேட்டா என்ன இருக்கோ அதையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறவங்க சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா 30 மார்க் கல்வி உளவியல். மத்திய அளவுல மாநில அளவுல உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள். நம்ம பிஎட் படிக்கும் போதே நிறைய கல்வியல் அறிஞர்கள் பல்வேறு கருத்துக்கள் கோட்பாடுகள் சொல்லியிருப்பாங்க. அப்போ அது யார் சொன்னாங்க, எதுக்காக சொன்னாங்க, அதை பத்தியுமே படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கல்வி திட்டம் இருக்கா அப்படின்னா அந்த கல்வி திட்டம் என்ன பர்பஸ்க்காக கொண்டு வந்தாங்க, அந்த திட்டம் சக்சஸ்ஃபுல்லா ஃபெயிலியரா, அதை பத்தியுமே நம்ம டீட்டெயிலா இன்டெப்தா படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் 10 மார்க் கரண்ட் அஃபேர் ஜிகே. இந்த கரண்ட் அஃபேர் ஜிகே பொறுத்த மட்டும் டெய்லியுமே
நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து 10க்கு 10 வந்து எடுத்துடலாம். ஆனால் நியூஸ் பேப்பர் படிக்க மாட்டேன், நான் சும்மா தான் இருக்கேன் அப்படின்னா 10க்கு 10 மார்க்கு வந்து ஈஸியெல்லாம் கிடைக்காது. ஆக்சுவலாக 110 மார்க்கு மேஜரு, 30 மார்க்கு சைக்காலஜி, 10 மார்க்கு ஜிகே கரண்ட் அஃபேர். இது எல்லாத்தையுமே யார் ப்ராப்பராக கன்சிஸ்டன்சியாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் நல்ல நாலேஜ்ஃபுல்லாக வந்து இருக்க முடியும். நான் கன்சிஸ்டன்சியை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன், படித்தா இதை மட்டும்தான் படிப்பேன். எப்போதுமே நம்ம மைண்டு வந்து நம்மக்கிட்ட இருக்கிறத வந்து ஃபாலோ பண்ண சொல்லாது, நம்மக்கிட்ட எது இல்லையோ அதை தான் தேடி போக சொல்லும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய பாடம் சம்மந்தப்பட்ட டேட்டா உங்கள் கையில் இருக்கும்போதும் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணும்போதும் நீங்கள் இன்க்ரீஸ் ஆவீங்க. நம்மக்கிட்ட இது மட்டும்தான் இருக்குது, நம்மக்கிட்ட இல்லாதது ஒன்று நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டீங்க. சேம் டைம் நீங்களுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிருக்க மாட்டீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வரக்கூடிய எக்ஸாமை பொறுத்த மட்டும் தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி மெயின் எக்ஸாம் நீங்கள் மார்னிங் செஷனில் 10 to 1 வரைக்குமே மெயின் எக்ஸாம் வந்து ரிட்டர்ன் பண்ணுவீங்க. ஆஃப்டர்நூன் செஷனில் 1 to 1:30 இல்லைனா 12 to 1:30 இந்த டைமில் தமிழ் தகுதி தேர்வு வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஆனால் பேப்பர் வேலிடேஷன் பண்ணும்போது நீங்கள் ஆஃப்டர்நூன் செஷனில் எழுதக்கூடிய தமிழ் தகுதி தேர்வு பேப்பரை தான் ஃபஸ்ட்டு வேலிடேஷன் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் பாஸ் அப்படின்னா உங்களுடைய மெயின் சீட் வந்து வேலிடேஷன் போகும். மேபி நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் வந்து அவுட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பருமே வந்து அவுட் ஆயிரும். எக்காரணம் கொண்டும் வேலிடேஷனுக்கு போகாது. அப்போ தமிழ் தகுதி தேர்வுமே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ், மேஜருமே வந்து மெயின் எக்ஸாமும் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ். ரெண்டையுமே வந்து நம்ம ஈக்குவலாக படிக்கிற மாதிரி இருக்கும். தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் அது ஒரு எலிஜிபிள் மார்க் மட்டும்தான், ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதும். ஆனால் அந்த எலிஜிபிள் மார்க்குமே எடுக்காமல் நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ் தகுதி தேர்வு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ், மெயின் எக்ஸாமும் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நம்முடைய அகாடமி சார்பாக தமிழ் தகுதி தேர்வுக்கு ஆல்ரெடி டெஸ்ட் பேஜ் நடந்துட்டு இருக்கு. நம்ம கிட்ட உள்ள டீச்சர்ஸ் அதை ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணி OMR சீட்டு உங்களுடைய மார்க் ரிப்போர்ட் எல்லாமே வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் வந்து ஏன் இம்பார்ட்டன்ஸ்? டெஸ்ட் பேஜை பொறுத்த மட்டும் ஒரு எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா 1,00,000 பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க, 1,00,000 பேர் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லாருமே பாஸ் ஆவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ யார் பாஸ் ஆவாங்க அப்படின்னா யாரெல்லாம் ப்ராப்பராக அப்ளை பண்ணுறாங்களோ, அப்ளை பண்ணிவிட்டு படிக்காங்களோ, படித்தா மட்டும் பத்தாது ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த 3 ஹவரில் ஒரு கொஸ்டினுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும், OMR சீட்டை மிஸ்டேக் இல்லாமல் எப்படி கரெக்ஷன் பண்ணணும், செட் பண்ணணும். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்டு. நிறைய பேர் எனக்கு டைமே இல்லை, இத்தனை கொஸ்டினை நான் வந்து விட்டுட்டேன், செட் பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கொஸ்டின் எதையுமே மிஸ் பண்ணாமல் அந்த 3 ஹவரில் எல்லா கொஸ்டினையுமே OMR சீட்டில் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக வந்து செட் பண்ணுவாங்க. ஆனால் OMR சீட்டு ப்ராக்டிஸ் இல்லாமல், டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் இல்லாமல், எதுவுமே ப்ராக்டிஸ் இல்லாமல் டைரெக்டாக ஒரிஜினல் எக்ஸாமில் போய் நம்ம முட்டியும் போது நிற்கும் போது மட்டும்தான் ஃபஸ்ட்டு நமக்கு 3 ஹவரில் 150 வினாக்கள் இருக்கும். ஒரு கொஸ்டினை பார்த்த உடனே இதுவா அதுவா எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு பயம் ஏற்படும். ரெண்டாவது நமக்கு ஒரு கொஸ்டின் வந்து நல்லா தெரியும், இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனால் ஒருவேளை இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் ஏற்படும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவன் சும்மா டிஸ்பிளேயை பார்த்துட்டு, அதாவது OMR சீட்டை பார்த்துட்டு இருப்பான், ஆன்சர் பண்ணுவான் பண்ணல, ஆனால் ஏதோ சம்திங் பண்ணிட்டு இருப்பான். நம்ம அவனை பார்க்கும்போது நமக்கு ஒரு பயம் வரும். அப்போ இந்த மூணுமே வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னா, எங்கே இந்த பயம், குழப்பம், இந்த மனப்பதட்டம், இந்த மூணுமே எங்கே போகும் அப்படின்னா நம்ம ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம கொஸ்டினை பார்ப்போம், நம்ம OMR பார்ப்போம். பட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் இருக்காது, ரெண்டாவது OMR சீட்டில் கண்டிப்பாக மிஸ்டேக் நடக்கும், மூணாவது ஒரு தெரிஞ்ச கொஸ்டின் கூட நம்ம வந்து மிஸ்டேக்காக தான் ஆன்சர் பண்ணுவோம். ஸோ இந்த மூணுமே வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸில் மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் அட்டன் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம், நம்ம ப்ளஸ்ஸாக இருக்குமா மைனஸாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸில் வந்து தெரியும். நிறைய அகாடமியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து நிறைய கான்டெக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அகாடமியுமே வந்து அப்படி தான் கான்டெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தமிழ் தகுதி தேர்வு, மெயின் எக்ஸாம் அண்டு எஜுகேஷனல் சைக்காலஜி, கரண்ட் அஃபேர், ஜிகே, இந்த மாதிரி அந்தந்த எக்ஸாமுக்குன்னு சொல்லி நிறைய டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டெஸ்ட்டில் வர கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு டாப்பிக்கில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்காங்க, நம்ம எப்படி படிச்சிருக்கோம், எந்த அளவுக்கு இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர்னு சொல்லி ப்ரெசென்ட் பண்ணுறோம், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். டெஸ்ட் பேஜை பொறுத்த மட்டும்
அந்த 3 ஹவரில் ஒரு கொஸ்டினுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து மட்டும்தான் நம்ம மார்க் வந்து அதிகமாக வந்து ஸ்கோர் ஆகும். ஆனால் நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்ளை பண்ணிட்டேன், ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், எனக்கு கை குழந்தை இருக்குது, நான் படிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்கேன், டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா இது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா நீங்கள் படிக்கீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பாடத்தை எப்படி படிச்சிருக்கோம், ஒரு 50 கொஸ்டின் டெஸ்ட் நடக்கு, ஒரு 100 கொஸ்டின் இருக்கு, 150 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா நம்ம எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறோம்? 150க்கு ஒரு 140 130 அப்படின்னா ஓகே ஃபைன். ஆனால் 150க்கு நீங்கள் ஒரு 50 60 40 தான் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் மைனஸ் இன்னும் நல்லா படிக்கணும். ஸோ படித்தவங்க அப்ளை பண்ணுறவங்க யாருமே வந்து பாஸ் பண்ண முடியாது. அப்ளை பண்ணிட்டு படிக்கிறவங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க தான் இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள். டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட உள்ள டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். அந்தந்த பாடத்தில் நடக்கக்கூடிய எல்லா டெஸ்ட்டையுமே OMR சீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய மார்க் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக உள்ள அப்டேட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையுமே ஷேர் பண்ணுவோம், அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து மேட்ரு கிடையாது. நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்முடைய அகாடமி சார்பாக இப்போ PGDRB எல்லா பாடத்துக்குமே நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை PGDRB எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய எல்லா டீச்சர்ஸுமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு பாடமும் எப்படி படிக்கணும்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம்.